வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் 3வது பருவத்தில் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படிங்கிற ஒரு பாடத்துலேருந்து நடக்க போகுது. நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லிட்டேன், நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் 40 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைன் பை லைன் கொஷின் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இதை அட்டன் பண்ணிவிட்டு இந்த 40 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. டெய்லியுமே நம்ம ஒவ்வொரு பாடமாக டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் முதல் பருவத்தில் சமத்துவம்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை படிச்சுட்டு வந்துடுங்க. இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் வீடியோவில் டெஸ்ட் நடக்கும். இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுவேன். நமக்குன்னு டெலகிராம் குரூப் இருக்குது, அதுக்கான லிங்க்கையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதன் வழியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சரி, கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? இந்தியாவுடைய மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? இதற்கான விடை சென்னை என்பது சரி. இந்தியாவுடைய மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுங்க? சென்னை தான். அடுத்த வினா பாருங்கள். சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? நான் வாசிக்கிறதுக்குள்ளேயே ஆன்சரை கமெண்ட்டில் போடணும், வேக வேகமாக போடுங்க. சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான விடை 1688 உருவாக்கியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்காலத்திலே உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். 1688 உருவாக்கியிருக்காங்க. அடுத்த டாபிக் ஊரக உள்ளாட்சி அமைப்பு. உள்ளாட்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக இருக்குது. ஊரக உள்ளாட்சி அமைப்பு, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு. இதில் வினாவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஊரக உள்ளாட்சி அமைப்பில் பொருந்தாதது எது? ஊரக உள்ளாட்சி அமைப்பில் 3 நிலை இருக்குது. இதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி எல்லாமே வரும். பேரூராட்சி என்பது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு. அதனால் இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பொருந்தாதது எது? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புலேயும் 3 படிநிலை இருக்குது. இதற்கான விடையை பார்க்கலாமா? பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வரும். ஊராட்சி ஒன்றியம் எதுக்கு வருங்க? ஊரக உள்ளாட்சி அமைப்புக்கு வரும். அப்போ இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். ஊரக உள்ளாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதி யார்? ஊரக உள்ளாட்சி அமைப்பு 3ன்னு பார்த்தோமா, அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதி யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஓட்டு போடுவோம், ஞாபகம் இருக்கா? கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு குறைவு தான். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஊராட்சி மன்ற தலைவர், இவரை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்போம். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்போம். ஊராட்சி ஒன்றிய தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ளேயே ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்குவாங்க. அதனால் இதுதான் தவறு. தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதி இவர் தான். அடுத்த டாபிக் பாருங்கள். கிராம ஊராட்சிக்குள்ளே நம்ம போகிறோம். அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது எது? அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது கிராம ஊராட்சி தான். அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை? தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளின் எண்ணிக்கை நான் கூகுள் பண்ணி பார்த்தேங்க, ஏதாவது அப்டேட் ஆகிருக்கான்னு பார்த்தேன். ஆனால் கூகுள்லேயும் இந்த டேட்டா தான் இருக்குது. புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் கூகுள்லேயும் கொடுத்துருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? 12525 இருக்கிறது. தமிழ்நாட்டில் 12525 கிராம ஊராட்சிகள் இருக்கிறது. இந்த கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கிராம ஊராட்சி அமைச்சிருப்பாங்க. அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, ஊராட்சி பகுதி உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கூற்று 2, ஊராட்சி மன்ற தலைவர் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த 2 கூற்றில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. பகுதி உறுப்பினர்னால் வார்டு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வார்டு மெம்பர்னு ஆங்கிலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? ஊராட்சி பகுதி உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கரெக்டு.
ஊராட்சி மன்ற தலைவர் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தவறு. நேரடி தேர்தல் மூலமாக மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதனால் இந்த பாயிண்ட் தவறு. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று கிராம சபை என்பது தற்காலிக அமைப்பாகும். காரணம் 18 வயது நிறைவடைந்த அனைவரும் இடம்பெறுவர். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு கிராம சபைன்னு வச்சுருப்பாங்க. அந்த கிராம சபையில் 18 வயதுக்கு மேற்பட்டவங்க வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பவங்க மட்டும் உறுப்பினராக இருப்பாங்க. இதற்கான விடையை பார்க்கலாமா? விடை காரணம் மட்டும்தான் சரி. ஏன் சரி? கிராம சபை என்பது நிரந்தரமான அமைப்பு, நிரந்தர அமைப்பு, தற்காலிக அமைப்பு கிடையாது. சரிங்களா? அதனால் கூற்று தவறு. அடுத்த வினா பாருங்கள். கிராம சபை கூட்டம் ஓர் ஆண்டில் எத்தனை நாட்கள் கூடும்? கிராம சபை கூட்டம் வருடத்தில் கூடுவாங்க. எத்தனை முறை கூடுவாங்க? விடையை பார்க்கலாமா? 6 முறை கூடுவாங்க. புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 முறைன்னு போட்டிருப்பாங்க. அது தப்பு. ஏன்னா புக்கு வந்து 2019-20 எடிஷனாக இருக்கும். இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ எத்தனை முறை கூடுறாங்க? வருஷத்தில் 6 முறை கிராம சபை கூட்டம் கூடும். அது தவிர்த்து தேவையான நேரத்துலையும் கூட்டுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். கிராம சபை கூடும் நாட்களில் தவறானது எது? 6 முறை கூடும்னு பார்த்தோம். அதில் இங்கே ஏதோ டேட் தப்பாக வந்திருக்கு. விடையை பார்க்கலாங்களா? மே 1 தொழிலாளர் தினம் கூடுவாங்க. ஏப்ரல் 24 இந்த டேட்டு கூட மாட்டாங்க. இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொன்னால் இன்னொரு கேள்வி வருது, அப்புறம் நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. மார்ச் 22 அன்னைக்கு கூடுவாங்க. நவம்பர் 1 அன்னைக்கு கூடுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். மார்ச் 22 எந்த தினமாக கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22 கிராம சபை கூட்டம் கூடுது. ஏன் கூடுது? அன்னைக்கு என்ன தினம்? மார்ச் 22 என்பது உலக நீர் தினம். உலக நீர் தினம். அடுத்த வினா பாருங்கள். கிராம ஊராட்சிகளை பார்வையிடுபவர் யார்? கிராம ஊராட்சி இருக்கா? ஊராட்சியுடைய பணிகள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அது எப்படி செயல்படுதுன்னு யார் பார்வையிடுவாங்க? கிராம ஊராட்சிகளை பார்வையிடுபவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். கலெக்டரே டைரெக்டாக வந்து ஆய்வு பண்ணுவார். மாவட்ட ஆட்சித்தலைவர். அடுத்த வினா பாருங்கள். கிராம ஊராட்சியின் விருப்ப பணிகளில் தவறானது. அதாவது கட்டாயப்பணி விருப்பப்பணின்னு இருக்குது. கட்டாயப்பணி கட்டாயமாக பண்ணணும். விருப்ப பணின்னா விருப்பமாக இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணலாம், விட்டுறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விருப்ப பணியை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. விடையை பார்க்கலாமா? பூங்கா அமைத்தல் என்பது விருப்பப்பணி. தேவைன்னா அமைக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நூலகம் அமைத்தலும் விருப்பப்பணி. விளையாட்டு மைதானம் அமைத்தலும் விருப்பப்பணி. தெருவிளக்கு அமைத்தல் என்பது அத்தியாவசிய பணி. இது விருப்ப பணி கிடையாது. அதனால் இதுதான் தவறு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஊராட்சி ஒன்றியம். வினா பாருங்கள். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படுவது. கிராம ஊராட்சி பார்த்தோமா? எவ்வளோ இருக்குது? 12,525ன்னு பார்த்தோமா? அந்த 12,025 கிராம ஊராட்சிகளையும் 4 அல்லது 5 இந்த மாதிரி கொத்து கொத்தாக சேர்த்து அதைத்தான் ஊராட்சி ஒன்றியம்னு அமைச்சிருக்காங்க. அடுத்த வினா பார்க்கலாமா? ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக தலைவர் யார்? ஒரு ஊராட்சி ஒன்றியம் இருக்குது, அதனுடைய நிர்வாக தலைவர், நிர்வாக அலுவலர்னு சொல்லியிருக்கணும், தலைவர்னு வந்துருச்சு. பரவாயில்ல, ஓகே விடுங்க, நிர்வாகம் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? விடையை பார்க்கலாமா? விடை வட்டார வளர்ச்சி அலுவலர், பிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் நிர்வாக தலைவர், பிடிஓ. பிடிஓ யார், இஓ யாருன்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா, குழப்பம் மாதிரி இருக்கும். அடுத்த வினா பார்க்கலாமா? 4 ஊராட்சி ஒன்றியங்களை மட்டும் கொண்ட மாவட்டங்கள் என்னென்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களில் 2 மாவட்டங்களில் மட்டும் 4 ஊராட்சி ஒன்றியம் மட்டும்தான் இருக்குது. அது எந்தெந்த மாவட்டங்கள்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள்? விடையை பார்க்கலாங்களா? நீலகிரி மற்றும் பெரம்பலூர். நீலகிரியிலையும் பெரம்பலூர்லேயும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும்தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு மாவட்ட ஊராட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைச்சிருப்பாங்க. வினா பாருங்கள். மாவட்ட ஊராட்சி எத்தனை மக்கள் தொகை என்ற அடிப்படையில் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒரு மாவட்ட ஊராட்சியில் இருக்கிற உறுப்பினர்களை இத்தனை மக்களுக்கு இத்தனை உறுப்பினர் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. விடையை பார்க்கலாங்களா? 50,000 மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. 50,000 மக்கள் தொகை இருந்தால் ஒரு உறுப்பினர்.
அடுத்த வினா பாருங்கள். ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களில் வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கும் மற்றும் மேற்பார்வையிடும் அமைப்பு எது? ஒவ்வொரு ஊராட்சி இருக்குது, ஊராட்சி ஒன்றியம் இருக்குது, அதனுடைய வளர்ச்சி பணி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்காணிக்கிறதும் அதனுடைய திட்டங்களை மேற்பார்வையிடுவதும் யாருடைய பொறுப்புன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை மாவட்ட ஊராட்சியுடைய பணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேரூராட்சியை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். எத்தனைக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள இடம் பேரூராட்சி ஆகும்? ஒரு இடத்த பேரூராட்சியை அறிவிக்கணும். எத்தனை மக்கள் தொகை இருந்தால் பேரூராட்சி அறிவிக்கலாம்? எத்தனைக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தால் அந்த பகுதி பேரூராட்சி. விடையை பார்க்கலாங்களா? 10,000க்கும் அதிகமான மக்கள் இருக்கணும், இருந்தால் தான் அதை பேரூராட்சியாக அறிவிப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவில் முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம். பேரூராட்சி அப்படிங்கிற கான்செப்ட், இந்த கான்செப்டை இந்தியாவிலேயே முதல்ல கொண்டு வந்த மாநிலம் எதுங்க? முதலில் கொண்டு வந்த மாநிலம் இப்படியே பார்க்கலாங்களா? நம்ம தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற அமைப்பை கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். அடுத்த வினா பாருங்கள். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் யார்? ஒரு பேரூராட்சி இருக்குது, அந்த பேரூராட்சியுடைய நிர்வாக அலுவலர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை செயல் அலுவலர், இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஊராட்சி ஒன்றியமாக இருந்தால் வட்டார வளர்ச்சி அலுவலர், பிடிஓ அதுக்கு தான் வருவார். பேரூராட்சி அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, இஓ இவர் தான் வருவார். அடுத்த வினாவை பாருங்கள். தமிழ்நாட்டில் தற்பொழுது உள்ள பேரூராட்சிகள் எத்தனை? நானும் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதைத்தான் அதுவும் காட்டுது, அதனால் நான் கொண்டு வந்து விட்டேன். மேபி சேஞ்சஸ் இருக்கலாம், பட் நானும் நிறைய வெப்சைட் தேடி பார்த்தேன், எனக்கு கரெக்டான டேட்டா கிடைக்கலைங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? தமிழ்நாட்டில் தற்பொழுது உள்ள பேரூராட்சிகள் 490 இருக்கிறது. 490. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நகராட்சி. எத்தனைக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள இடம் நகராட்சி ஆகும்? எத்தனைக்கும் அதிகமான மக்கள் இருந்தால் அதை நகராட்சியை அறிவிப்பாங்க. பேரூராட்சின்னு பார்த்தோம், பேரூராட்சி 10,000 பேருக்கு மேலே இருந்தால் போதும். நகராட்சி அப்படின்னா விடையை பார்க்கலாங்களா? 1,00,000க்கும் அதிகமான மக்கள் இருந்தால் அந்த பகுதியை நகராட்சி அறிவிப்பாங்க. 1,00,000. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? முக்கியமான வினாங்க. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? விடையை பார்க்கலாங்களா? விடை வாலாஜாபேட்டை. இது தான் ஃபஸ்ட்டு உருவாக்கியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் தற்பொழுது உள்ள நகராட்சிகள் எத்தனை? தமிழ்நாட்டில் தற்பொழுது உள்ள நகராட்சிகள் எத்தனை? விடையை பார்க்கலாங்களா? விடை 138 இருக்குது. 138 நகராட்சிகள் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். நகராட்சியின் நிர்வாக அலுவலர் யார்? நகராட்சியின் நிர்வாக அலுவலர் யார்? முன்னாடி நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? ஊராட்சி ஒன்றியம்னா வட்டார வளர்ச்சி அலுவலர், பேரூராட்சினா செயல் அலுவலர், நகராட்சி அப்படின்னா நகராட்சி ஆணையர். இது பார்த்திங்கன்னா குரூப் 2 போஸ்ட்டு, குரூப் 2ல் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு மாநகராட்சி. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். மாநகராட்சியின் தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். மாநகராட்சியின் தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். விடையை பார்க்கலாங்களா? விடை மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் தற்பொழுது மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை? புக்கில் பார்த்தீங்கன்னா 21 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ கூகுள் பண்ணி பார்த்ததில் எனக்கு கிடைத்த ரிசல்ட்டு தற்பொழுது 25 மாநகராட்சிகள் இருக்குது. இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா 25 மாநகராட்சிகள் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். 2024 மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டவைகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. புக்கில் 21ன்னு போட்டிருப்பாங்களா, அதுக்கு பிறகு 4 தரம் உயர்த்தியிருக்காங்க. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு தான். புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி இந்த 4ஐயும் மாநகராட்சியாக மாற்றிட்டாங்க. இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா 21 மாநகராட்சிகள் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் யார்? மாநகராட்சியுடைய நிர்வாக அலுவலர் யார்?
விடையை பார்க்கலாங்களா? விடை மாநகராட்சிக்கும் ஆணையர் தான் வருவார். ஆனால் இங்கே என்ன வித்தியாசம்னா இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார். அதாவது இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, அவரைத்தான் ஆணையராக போடுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படாதவர் யார்? மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படாதவர். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் குடிமியல் பகுதியில் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை படிச்சுட்டு வந்துடுங்க. இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வழியாக டெஸ்ட் நடக்கும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? மாநகராட்சி தலைவரை நம்ம நேரடியாக தேர்ந்தெடுப்போம், நகராட்சி தலைவரையும் தேர்ந்தெடுப்போம், ஊராட்சி மன்ற தலைவரையும் தேர்ந்தெடுப்போம். மாநகராட்சியுடைய துணைத் தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். கரெக்டு. தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். கரெக்டு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துகிறது. தவறு. உள்ளாட்சி தேர்தலை யார் நடத்துவாங்க? மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இதுவும் கரெக்டு. அப்போ தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது தான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இதை பற்றி பார்த்தீங்கன்னா 11th புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஷார்ட் நோட்ஸாக வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 11th நம்ம போட்டிருக்கோம். 11th இருக்கிற பாலிட்டி பாடங்களுக்கு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. பஞ்சாயத்து ராஜை பற்றி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. சரி, விடிய பார்க்கலாங்களா? 1992 தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்த வினா பாருங்கள். தேசிய ஊராட்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. தேசிய ஊராட்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. முக்கியமான தினம். விடையை பார்க்கலாங்களா? ஏப்ரல் 24 தான் தேசிய ஊராட்சி தினம். அடுத்த வினா பாருங்கள். 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றனர்? 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீதம் வெற்றி பெற்றனர்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 38% இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்கிய ஆண்டு. தமிழக அரசு இப்போ என்ன பண்ணிட்டாங்க? 50% கொடுத்துட்டாங்க. உள்ளாட்சி அமைப்பில் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. எப்போ கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 2016 கொடுத்தாங்க. 2016. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டிலையும் மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் கோயம்பேடில் இருக்குங்க. கோயம்பேடு என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. நகராட்சி எத்தனை இருக்குது? மாவட்ட ஊராட்சி எத்தனை? பேரூராட்சி எத்தனை? ஊராட்சி ஒன்றியங்கள் எத்தனை? இதை கரெக்டாக பொறுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்வி தான் வரும். சரி, விடையை பார்க்கலாங்களா? தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்டில் நகராட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138 நகராட்சி இருக்குது. பேரூராட்சி அப்படின்னா 490 இருக்குது. ஊராட்சி ஒன்றியங்கள் 388 இருக்குது. மாவட்ட ஊராட்சிகள் பார்த்திங்கன்னா 36 இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 40 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. ஏன் மறந்துடுறீங்க? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கிராம சபை என்பது நிரந்தரமான அமைப்பு. ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், பேரூராட்சி நிர்வாக அலுவலர், செயல் அலுவலர். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிட்டு போயிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு படிங்க. அடுத்த டெஸ்ட்டை பற்றிய தகவல் வேணும்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுவேன். டெலகிராம் லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. அதன் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவேன். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.